நான் உங்களை கோவில்ல தேடி பார்த்துட்டு காணுமேன்னு கவலையோட வந்தேன். ஆனா நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே தாத்தா. நீ என்ன கோயில்ல தேடி பார்த்துட்டு பார்க்க முடியலங்கிற வருத்தத்துல திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உன்னை பார்க்கறதுக்காக உன் வீடு தேடி வந்துட்டேன். நீங்க என்ன தேடி என் வீட்டுக்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. என் மனசுல ஒரே குழப்பமும் கவலையா இருக்கு தாத்தா. அதுக்காக தான் நான் உங்களை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு வந்தேன். தப்பிச்சு மட்டும் போடலடா, என்னோட எல்லா கடமையும் அழிச்சிட்டு போயிட்ட. விட மாட்டேன், விடவே மாட்டேன். புடிச்சிங்களா? பாஸ் இல்ல பாஸ், அவன் ஆட்டோல தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த பொண்ணு எனக்கு உயிரோட வேணும். ஓகே பாஸ். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை இங்க இருந்து தப்பிக்க வச்ச அந்த ஆதி எனக்கு பணமா வேணும். இன்னைக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. சொல்லாதீங்க, செய்யுங்க. உன் மனசுல இருக்கிற குழப்பமும் கவலையும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மாமாவை நினைச்சுதானே நீ குழப்பத்துல இருக்க. ஆமா தாத்தா, ஒரே நாள்ல திரும்பி வந்துருவேன்னு மும்பைக்கு போனவர் போன்ல மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. எப்ப திரும்பி வருவாருன்னு உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ மாமா மும்பைக்கு போன இடத்துல ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரோன்னு பயமா இருக்கு தாத்தா. உன் மாமா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனா இப்போ அவர் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டாரு. இனிமே என் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே தாத்தா. அவரு நல்லபடியா ஊருக்கு திரும்பி வந்துருவார்ல. இப்போதைக்கு உன் மாமா ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. இதுக்கு அப்புறம் அவருக்கு ஆபத்து தொடருமான்னு என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன தாத்தா பண்றது? கவலைப்படாத, உன் மாமா கூடிய சீக்கிரம் நல்லபடியா உன்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. தைரியமா இரு. சரிங்க தாத்தா, நான் வரட்டுமா? அம்மா, நீயும் உன் மாமாவும் கல்யாண நாளுக்காக விளையாடுற விளையாட்டுல என்னையும் சேர்த்துக்குங்க. சரிங்க தாத்தா. இவ்வளோ நாளா அந்த சாந்தினியை நம்ம இடத்துலயே மறைச்சு வச்சு எனக்கு தண்ணி காட்டியிருக்கான் அந்த ஆதி. ஏண்டா நீங்களா என்ன? எனக்கு என்னமோ நம்ம கேம்பஸ்ல யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம ஆதி அந்த பொண்ணை இங்கேருந்து கூட்டிட்டு போயிருக்க முடியாதுன்னு தோணுது. யார் இந்த பிளாக் ஷீப்? ஆமா பாஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாஸ்.
நான் ஆதியை அடிக்க போகும்போது அந்த சாந்தினி பொண்ணு வண்டி ரெடி ஆயிருச்சு, மெசேஜ் வந்திருக்குன்னு கையில போனை வச்சுட்டு சொன்னா பாஸ். அந்த நேரம் பார்த்துதான் ஆதி என்ன அடிச்சு தப்பிச்சிட்டு போயிட்டான். செல்போனா? செல்போனா? செல்போன் கொடுத்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு இங்க யாரா இருக்கா? எனக்கு என்னமோ எலக்ட்ரிக்ஸன் மேல டவுட்டா இருக்கு பாஸ். அந்த எலக்ட்ரிக்ஸன் ஸ்பீக்கர்ல சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி எங்க கிட்ட வந்து ரூம்ப திறக்க சொல்லி ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு வந்தான். கடைசியா ஆதியை அடைச்சு வச்சிருந்த ரூம்ப திறக்க சொல்லி உள்ள வந்து ஸ்பீக்கரை சரி பண்ணான். ஒருவேளை ஆதிக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் அவன் அப்படி பண்ணிருப்பானோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்த முத நாளே அந்த எலக்ட்ரிக்ஸன் கீழே விழுந்தான் பாஸ். அப்ப ஆதி அவனை தூக்கி விட்டு 2 பேரும் தமிழான்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிட்டாங்க பாஸ். அதை நான் பார்த்தேன். இதே என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்ல? ஆ? ஆ? ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்ல? அந்த எலக்ட்ரிஷியன் எங்க இருந்தாலும் பிடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. ஓகே பாஸ். போங்க. அதே என்கிட்டயே வா. உன்னை எங்க இருந்தாலும் தூக்கு வேண்டாம். சதீஷ், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அப்பாவை பாருங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வா சாந்தினி. வரேண்ணா. ஏய் இது போறான் பாருடா. வாடா வாடா. ஏய் போமா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ, ஃபாலோ பண்ணா போ. ஹலோ, என்ன மாமா, ஏன் ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரம்? ஆஃபீஸில் இருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாதுல்ல, அதான் வெளியே வந்து தானே பேச முடியும். நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. நான் சமாளிக்கிறேன்னா? ஆமா, இத்தனை நாளா நீங்க பெரிய ஆபத்துல இருந்திருக்கீங்க. அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. நான் ஆபத்தில் இருக்க மாதிரி எதனா கனவு கண்டியா? என்னடா அவன் கதையை முடிச்சிட்டீங்களா? நாங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஏரியால இருக்கான்? அவன் அந்த ஏரியாக்குள்ள தான் வந்துட்டு இருக்கான் பாஸ். நம்ம ஏரியாவுக்கு தான் வரான். சீக்கிரம் அவன் கதையை முடிங்கடா. ஓகே பாஸ். ஏய் சீக்கிரம் போடா. நான் கனவெல்லாம் காணல மாமா, உண்மையதான் சொல்றேன். அந்த ஆபத்துல இருந்து இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் சொல்றது சரியா? என்ன மாமா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? நீ தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. நான் கோவில்ல எப்பவும் பாக்குற தாத்தா இன்னைக்கு என்ன பார்க்க வீட்டுக்கே வந்துட்டாரு. அவர்தான் இது எல்லாத்தையுமே சொன்னாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சா நான் மனசு கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிருக்கீங்க. சொல்லுங்க பாஸ். டேய், இப்போ எங்கடா வந்துட்டு இருக்கான்? பாஸ் நம்ம ஏரியாக்குள்ள தான் பாஸ் வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு எதுவுமே ஆகாது மாமா. நீங்க கவலைப்படாம சீக்கிரமா வாங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். மாமா, இது வரைக்கும் எல்லா கிஃப்ட்டுக்கும் நீங்க தானே க்ளூ கொடுத்தீங்க. இன்னைக்கு 7வது கிஃப்ட். நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு. பாபா சிலை தானே கொடுக்க போறீங்க. அதை எப்படி கண்டுபிடிச்ச? அது அப்படிதான் மாமா. சரி, இப்போ gift எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நேரமாச்சு, சீக்கிரமா gift எடுத்து வைக்கணும்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம்.
நோ, நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது கஜேந்திரன். சூட்கேஸ்ல இருந்த பணம் எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா அதுல இருந்த டாக்குமெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆபீஸ்ல இத்தனை கார் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஆட்டோல போனீங்க? அதுவும் ஷேர் ஆட்டோல. ஆபீஸ் கார்லாம் வெளியே போயிருந்தது மேடம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருந்தது, அதனால தான் மேடம். நோ, ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற உங்ககிட்ட நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மாடி, இந்தாப்பா, நீ கேட்ட காசை கொடுத்துட்ட. என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு? ஹலோ, ஆ, யார் நீங்க? யார பார்க்கணும்? அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். யோ, எங்க வந்து யார் பேரை சொல்லிட்டு இருக்க? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு சொல்ற? அகிலாண்டேஸ்வரி பார்க்கணும்னு சொன்னது தப்பாயா? தப்புதாயா. அம்மா பேர்லாம் சொல்லக்கூடாது. அது அந்த அம்மா சொல்லணும், இந்த அம்மா சொல்லக்கூடாது. கூப்பிடுறதுக்கு தானே என் பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப அகிலாண்டேஸ்வரிய பார்க்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, எனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல, அவங்களுக்கு தான் நஷ்டம். வரட்டுமா? ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, மறுபடியும் மிஸ் ஆன டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்றதுக்கு எனக்கு மினிமம் 2 days ஆகும். ஆனா இன்னும் 1 hourல நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும். வெளியூர்ல இருந்து பார்ட்டி வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட போய் நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜஸ்ட் இமேஜின் என்ன நினைப்பாங்க? எப்படி இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க போறேனே தெரியல. சொல்லுங்க ராம். மேடம், இங்க ஒரு பெரியவர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு மேடம். என்ன பண்றது மேடம்? அப்படியே இருங்க. யோ, எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? இப்ப அகிலாண்டேஸ்வரிய பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு இல்ல. ஆனா உனக்கு வேலை போயிடும். பரவாயில்லையா? நான் வரேன். ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ராம், சொல்லுங்க மேடம். உள்ள அனுப்பலாம். சரிங்க மேடம். ஐயா, நீங்க உள்ள போலாங்க ஐயா. அது சட்டையை அயன் பண்ணி போடு. சொல்லுங்க சார். அம்மா, அகிலாண்டேஸ்வரி எங்க இருக்காங்க? மேடம் ரூமா சார். அதோ. மேடமா? எந்த மேடமா இருந்தா நமக்கு என்ன? பாத்துரு. சரி, எந்த ஆட்டோல போனீங்களோ அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணீங்களா? இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? வணக்கம். 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 நீங்க தான் அகிலாண்டேஸ்வரியா? என்ன முறைக்கிறாங்க? ஹலோ, என்ன? பேர்லாம் சொல்லக்கூடாது. யோ, நீ இந்த அம்மாட்ட வேலை பார்க்கற, நீ கூப்பிடாம இரு. வெளிய கேட்ல இருக்கணும் சொல்லக்கூடாதுன்றா, உள்ள வந்தா நீயே சொல்லக்கூடாதுன்ற. கூப்பிடுறதுக்கு தானே என் பேர் வச்சிருக்கு. கூப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அம்மான்னு சொல்லுங்க. அந்த அம்மா தான் உள்ள போய் படுத்திருக்கேன். இல்ல மேடம்னு சொல்லுங்க. மேடம் அப்படி எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஒரு சின்ன வேலையா வந்திருக்கேன், அதை நான் முடிச்சிட்டு போகணும். அம்மா, நீங்க தானே அகிலாண்டேஸ்வரி? இல்ல ஆமான்னு ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. இப்படியே உத்து பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க பேர் என்ன? என் பேர் பெருமாள். கார்பரேஷன்ல 30 வருஷமா பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, எதுக்கு ஏன் ஹிஸ்டரிய உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்ன இது மூடி இருக்கேன்னு பாக்குறீங்களா? சூட்கேஸ்மா, இந்த சூட்கேஸ் உங்கள்தான் பாருங்க. தெரிஞ்சா ஆமான்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டே இருப்பேன். மேடம், மிஸ் ஆன சூட்கேஸ் இதுதான். மேடம், இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சூட்கேஸை கொடுத்து விடாதீங்க. தொலைச்சிட்டு வந்து திருன்னு முழிக்கிறாரு பாருங்க.
இந்த சூட்கேஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஏதோ களவாணி பையமா. நான் வந்த ஆட்டோல டபக்குன்னு மோதி சூட் கேஸ கீழே போட்டுட்டு போயிட்டேன். சூட் கேஸ் பப்பரைக்கான திறந்து கிடந்தது. உள்ள பார்த்தா நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய பணம் வேற இருந்தது. அந்த டாக்குமெண்ட்டை பிரிச்சு பார்த்தா அகிலாண்டேஸ்வரின்னு பேர் இருந்தது, இந்த அட்ரஸ் வேற இருந்தது. அதனாலதான் கொண்டு வந்தேன். நீங்க தானே அகிலாண்டேஸ்வரி? ஆமா, நீங்க தேடி வந்த அகிலாண்டேஸ்வரி நான் தான். கொடுங்க. இந்தாங்கம்மா. உள்ள இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாமே சரியா இருக்கு. கரெக்டான நேரத்துல எனக்கு உதவிக்கு வந்திருக்கீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. இன்னொரு வீட வாடகைக்கு கூட கொடுத்திருக்கேன். 1.25 கோடி சொத்துக்கு அதிபதி நானு. உங்க பணத்தையும் டாக்குமெண்ட்டையும் தொலைச்சிட்டு தவியா தவிப்பீங்கன்னு தான் நான் கொண்டு வந்தேன். நீங்க ஹாப்பினா நானும் ஹாப்பி. கண்டிப்பா. உங்களுக்கு நான் பதிலுக்கு ஏதாவது செய்யணுமே, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, என் கம்பெனில ஜாயின் பண்றீங்களா? என்ன வேலைக்கு கூப்பிடுறாங்க? வீட்லயும் சும்மா தான் இருக்கோம், ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். நான் வேலைக்கு ஜாயின் பண்றது உங்களுக்கு சந்தோஷம்னா நான் வேலைக்கு ஜாயின் பண்றேன் மேடம். மேடம்லாம் கூப்பிட வேண்டாம், அகிலாண்டேஸ்வரினே கூப்பிடலாம். சரிங்க. நான் இப்போ அவசரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன். ஆ. நீங்க நாளைக்கு மார்னிங் வாங்க, அப்போ எல்லாமே பேசிக்கலாம். ஆ, கஜேந்திரன், மேடம். கார்ல இவரை வீட்ல டிராப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மேடம். ம். வாங்க சார். அப்போ நான் கிளம்பட்டுமா அகிலாண்டேஸ்வரி? சாமியே வரம் கொடுத்துருச்சு. பூசாரி நீ எதுக்கு திருன்னு முழிக்கிற? பெரிய சிவாஜி கணேச வாயா. மேடம். ம். சொல்லுங்க கஜேந்திரன். அவரு உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது. ம். அவர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. வயசுல மூத்தவர், அவர் அப்படி கூப்பிடுறதுல ஒரு நேர்மை இருக்கு. மத்தவங்கெல்லாம் நான் யாருன்னு தெரிஞ்சு என்கிட்ட போலித்தனமா நடிக்கிறாங்க. அவர் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரின்னு வெள்ளந்தியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டுமே, என்ன தப்பு? சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்ப டைம் ஆச்சு. வாங்க, சூட்கேஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். அருண், என்ன சார்? தவிர்க்க முடியாத காரணத்தால் இவருக்கு பதில் இவர். சொல்லை சார். இந்தா உங்க போன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மறந்துடுறது. உன்னை மறக்காம இருக்கன்ல, அப்புறம் என்ன? வா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். அருண், மா, உன் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பசங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னேனே, என்ன பண்ண? மா, நீங்க சொன்ன அன்னைக்கே அவங்க எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோமா. ஓ குட். இப்பெல்லாம் நீ நல்ல ஷார்ப் ஆயிட்ட. தேங்க்ஸ் மா. எல்லா புகழும் ஐஸ்வர்யாக்கு தான்.